பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேன் கலந்த பாலிலே பழம் நழுவி விழுந்திருக்கிறது என்று சொன்னார். விஜயகாந்த் ஆன்மா அவங்கள மன்னிக்குமான்னு ஏடிஎம்கேக்காரன் கேட்குறான். ஏடிஎம்கேக்காரன் விஜயகாந்த் ஆன்மா அவங்கள மன்னிக்குமா? நான் ஏடிஎம்கேக்காரன் கேட்குறேன், ஏண்டா உங்களை ஜெயலலிதா ஆன்மா மன்னிக்குமா? அந்த அம்மா ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டாங்க ஒரு பொதுக்கூட்டத்தில். தேமுதிக அழிச்சிருந்தே ஏடிஎம்கே தான், ஜெயலலிதா தான். எம்எல்ஏ எலெக்ஷன் முடிஞ்சு சென்னை மாநகராட்சி தேர்தல் வரும். உங்க வீடு எங்க போகுது? அங்க கவுன்சிலர் இல்லை. கவுன்சிலர்னாலும் இந்திசை சவுந்தரராஜன் டெபாசிட் வாங்க. உங்களுக்கு வாக்கு வங்கியே இல்லை. இன்னைக்கு வாக்கு வங்கி இருக்கிற கட்சி எதுன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. ஆடை இல்லாமல் போக போகிறார் ஸ்டாலின் தேர்தலுக்கு பிறகுன்னு இந்த ஆள் எடப்பாடி சொல்றான். யோ சசிகலா காலில் விழுந்த ஆளு நீ திமுக பத்தி பேசுறா, உன்னை கோமணத்தோட ஓட்ட விடும். பாத்ரூம் கொலவரான் பிஜேபி கிட்ட போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுக. இப்போ அதிமுக கூட்டணியில் என்டிஏ டிஎம்கேவா என்டிஏ தூக்கி காவால போட்டு திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். நண்பர்களே வணக்கம், குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நேற்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர், அன்பு தலைவர், தேசத் தலைவர், திராவிட இனத்தின் தலைவர் அண்ணன் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை, தேசத் தலைவர் தளபதிகளை சந்தித்து தேமுதிக திமுக கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தேமுதிக கூட்டணியாக சேர்ந்து தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். தேமுதிக மற்றும் இருக்கிற மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 200+ மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை 2வது முறை முதலமைச்சர் ஆக்குவோம் என தேமுதிக உறுதியளிக்கிறது. எனவே இனி தேமுதிக திமுக கூட்டணி என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சுதீஷ் அவர்களும் நேற்று அறிவாலயத்தில் பத்திரிகையாளர் மத்தியிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். முதலமைச்சரை சந்தித்தார். முதலமைச்சருக்கு பொன்னாடை அணிவித்தார். தேர்தலை சந்திப்போம், 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று இந்த கூட்டணி மரியாதைக்குரிய மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கூட்டணி வந்திருக்க வேண்டும். அப்பொழுதே முத்தமிழர் டாக்டர் கலைஞர் சொன்னார், பழம் நழுவி பாலிலே விழப்போகிறது என்று. ஆனால் ஏதோ ஒரு சில அரசியல் சூழ்ச்சியால் அன்று தேமுதிகவோடு நம்மால் கூட்டணி சேர முடியவில்லை, அவர்களால் நம்மோட கூட்டணி சேர முடியவில்லை. ஆனால் 10 ஆண்டுகள் கழித்து இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. நேற்றைக்கு பத்திரிகையாளர் மத்தியில் பேசும் பொழுது மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேன் கலந்த பாலிலே பழம் நழுவி விழுந்திருக்கிறது என்று சொன்னார். எனவே இதை நிறைய கேலி கிண்டல் இந்த விஜய் கட்சிக்காரனுங்கிறானுங்க பாருங்க. அந்த குடிகாரன் பொம்பளை பொறிக்கிறான, அந்த எச்ச பொறிக்கி பொறுப்ப பையன் அந்த விஜய், அவன் கட்சிக்காரனுங்கிறானுங்க எல்லாம், அவனுக்கு ஐடிவிங்க. அவனுங்க இதை இப்போது அரசியல்னு சொன்னால் இதில் விமர்சனங்கள் இருக்கும். அரசியல் பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரி இல்லை, நிரந்தர நண்பன் இல்லை, ஆச்சுங்களா? அப்போ ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திமுக ஆட்சி கலைஞரை விமர்சனம் பண்ணும்போது கூட எந்த இடத்துலையும் கலைஞர் பேரை சொன்னதில்லை, அவருடைய பேரை சொன்னதில்லை. டாக்டர் கலைஞர் தான் சொல்லுவார். அவருடைய விமர்சனம் டீசெண்டாக தான் இருந்துச்சு. அதை எடுத்து போடுறது. விஜயகாந்த் ஆன்மா அவங்கள மன்னிக்குமான்னு ஏடிஎம்கேக்காரன் கேட்குறான். ஏடிஎம்கேக்காரன் விஜயகாந்த் ஆன்மா அவங்கள மன்னிக்குமா? நான் ஏடிஎம்கேக்காரன் கேட்குறேன், ஏண்டா உங்களை ஜெயலலிதா ஆன்மா மன்னிக்குமா? அந்த அம்மா ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டாங்க ஒரு பொதுக்கூட்டத்தில், அதிமுக பொதுக்கூட்டத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டாங்க. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் போயும் அந்த பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தேன். இனிமேல் வாழ்க்கையில் அந்த தப்பு நான் பண்ணவே மாட்டேன், என் கட்சி பண்ணாது அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க. ஆனால் அந்த இன்னைக்கு ஜெயலலிதா இருக்கிற பொதுச்செயலாளர் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, அடிமை எடப்பாடி பழனிசாமி கேஸுக்கு பயந்துன்னு கொடநாடு கொலை வழக்கில் உள்ளே போயிடுவோம், ஊழல் வழக்கில் உள்ளே போயிடுவோம்னு கூப்பிட்டு அமித்ஷா மிரட்டின உடனே கார் மாறி போய் அமித்ஷா காலில் சாஸ்தாகமாக உள்ள காலில் விழுறதுல டபுள் பிஹெச் எடப்பாடி பழனிசாமி. இப்போ அவங்க பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தாங்களே, ஜெயலலிதா ஆன்மா அவங்களை மன்னிக்குமா? ஸோ எவ்வளோ விமர்சனங்கள். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் கலைஞருக்கு மிகவும் நெருங்கிய ஒரு தம்பியாக இருந்தார். நான் நண்பர் என்று கூட சொல்ல மாட்டேன், ஒரு தம்பியாக இருந்தார். எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதே மெரினா கடற்கரையில் நடிகர் சங்கத்தின் சார்பில் விஜயகாந்த் தலைமையில் ஒரு மிகப்பெரிய தலைவர் கலைஞருக்கு பாராட்டு விழா நடத்தி தங்கப்பேனா பரிசாக வழங்கியவர்
கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் தலைமை தாங்கி திருமணம் செய்து தாலி எடுத்து கொடுத்ததே டாக்டர் கலைஞர் தான். கேப்டன் விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் திருமண வரவேற்பு விழாவே அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் மண்டபத்தில் நடைபெற்றது. எனவே அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஒரு நெருக்கம் உண்டு. பல சினிமாகளில் கருப்பு சோப்பு கொடி காப்பார். பல சினிமாகளில் கருப்பு சோப்பு கொடியோடு வந்திருக்கார். திமுகவின் கொள்கை பாடல்களை பாடியிருக்கிறார். எனவே இன்றைக்கு முதல் அவங்க கட்சி துவங்கி 20 ஆண்டுகள் ஆகுது. அவங்க முதல் இன்றைக்கு திமுகவோட தேமுதிக கூட்டணி சேர்ந்திருப்பது திமுக கூட்டணிக்கு வலிமை சேர்க்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டி வலிமையாகத்தான் இருக்கிறது. 200+ தொகுதி நம்ம ஜெயிக்க போகிறோம். இதில் தேமுதிக வந்ததில் இன்னும் ப்ளஸ். ஏன்னா இப்போது ஏடிஎம்கேக்காரன் எவ்வளோ சோப் போட்டு பார்த்தான். ஆனால் அந்த அம்மாவும் நல்ல முடிவு எடுத்தாங்க. திருமதி பிரேமலதா விஜயகாந்த், திரு எல்கே சுத்தீஸ்வரர்கள் தேமுதிக நிர்வாகிகள் திமுகவோட கூட்டணி போகலாம். அதுக்கு அந்த விளக்கத்தை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கரெக்டாக சொல்லிட்டாங்க. என்னன்னு கேட்டால், எங்கள் தேமுதிகனுடைய மாவட்ட செயலாளர்கள் 100%, 99% இல்லை 100% சொன்னது, நம்ம திமுகவோட போனால் தான் நமக்கு மரியாதை இருக்கும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நமக்கு ராஜ்யசபா எம்பி பதவித்தன நம்மளை ஏமாற்றிட்டாரு. இன்னொன்று, தேமுதிக அழிச்சிருந்தே ஏடிஎம்கே தான், ஜெயலலிதா தான். நல்ல எம்எல்ஏ ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவர் வந்தார். எல்லா எம்எல்ஏங்களும் வேலை கொடுத்து வாங்கி அந்த கட்சி ஒரு மாதிரி பண்ணிடுச்சு ஏடிஎம்கே, ஜெயலலிதா. அதனால் நமக்கு ஏடிஎம்கே வேணாம். நம்ம எம்பி எலெக்ஷன்லேயே டிஎம்கே கூட போயிருந்தால் நம்ம ஒரு 4 சீட்டு கொடுத்துருந்தாலும் 4 சீட்டு ஜெயிச்சிருப்போம். தம்பி விஜய் பிரபாகரன் ஜெயிச்சு பார்லிமெண்ட்டுக்கு போயிருப்பார். அதனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஏமாற்று பேர் வழி, ஒரு ஃப்ராடு. நம்ம திமுகவுக்கு போகலான்னு அவங்க கட்சிக்காரர் திமுகவுக்கு போகலான்னு சொன்னதுனால என் கட்சியினுடைய நிர்வாகிகளோட பேச்சுக்கு மதிப்பளித்து நான் திமுக கூட்டணிக்கு வந்திருக்கிறேன்னு அவங்க சொன்ன. வாக்கு வங்கி இருக்குதா? 1% கூட இல்லையே அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ திமுகவோட இவங்க கூட்டணி சேர்ந்ததுனால என்ன நடக்க போகுதுன்னு கேளுங்க. இவங்க வாக்கு வங்கி இழந்தாங்கன்றது உண்மைதான். பெரிய வாக்கு வங்கி இருந்துச்சு. கேப்டன் விஜயகாந்த் முதல் தேர்தலில் அவர் மட்டும் ஜெயிச்சார். மற்ற தொகுதியில் நல்ல ஓட்டு வாங்கினார். அப்புறமா 2வது முறை ஏடிஎம்கே கூட்டணியில் போனார். ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சு. சொல்லப்போனால் இன்னைக்கு தேமுதிக அதிமுக கூட்டணி சேர்ந்தனாலே ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்கன்னு கூட பலர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த வாக்கு வங்கி இல்லையே. அதுக்கு அடுத்து நடந்த சட்டமன்ற விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்தாங்க. அப்போது வாக்கு வங்கி இல்லை. எம்பி எலெக்ஷனில் வாக்கு வங்கி இல்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் சேர்ந்தாங்க. அப்போ வாக்கு வங்கி இல்லை. இப்போ விஜய் பிரபாகர் நல்ல ஓட்டு வாங்கினார் அவங்க அப்பாக்காக. அப்படின்னு சொல்லும்போது அவங்க இழந்த வாக்கு வங்கிகளை இப்போ திருப்பி பெறுவாங்க. அவங்க இழந்தாங்க இல்லை வாக்கு வங்கி. இப்போது விஜயகாந்த் கட்சிக்கு ஓட்டு போடணும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இது போட்டாலும் ஜெயிக்காது, ஜெயிக்கிற கட்சி போடலாமேன்னு இருந்தாங்க. இப்போ திமுக கூட்டணியோட விஜயகாந்த் கட்சி சேர்ந்தனால, தேமுதிக சேர்ந்தனால, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இந்த முதலமைச்சர் தலைவர் தலைமை செஞ்சு ஆதரவு கொடுத்தனால நான் உதயநிதி, நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் KN நேரு, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர் பாபுலாம் இருந்தாங்க. எல்லாருமே இருந்தாங்க. இப்போ சந்தித்துட்டு தேமுதிக திமுக கூட்டணி ஆன உடனே இவங்க இழந்தாங்க இல்லை வாக்கு வங்கி. ஜெயிக்கிற கட்சியோட போய் நம்ம கட்சி சேர்ந்துருக்குது தேமுதிக. நல்ல முடிவு எடுத்தாங்க அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த். இத்தனை நாள் நம்ம வேற கட்சி ஓட்டு போட்டுருந்தோம். இப்போ நம்ம கட்சி, நம்ம தலைவர் கேப்டன் விஜயகாந்துடைய தேமுதிக கட்சி திமுகவோட சேர்ந்தனால கண்டிப்பாக எத்தனை சீட் விடாலும் அத்தனை சீட் நம்ம ஜெயிக்க போகிறோம். நம்ம எல்லாம் திமுக கூட்டணி ஓட்டு போடலாம். இப்போ அவங்க இழந்த வாக்கு வங்கி திமுக கூட்டணி. இது நடக்க போகுது. வலிமையாக திமுக கூட்டணி 200+ ஜெயிக்கிறோம். இதே இந்த அம்மா இந்திசை சவுந்தரராஜன் இதில் உலக அழகி உள்ளூர் கேள்வி கருங்குரங்கு, அந்த தமிழிசை சவுந்தரராஜன் முழுகி கொண்டிருக்கிற கப்பலிலே கேப்டனாக சென்று தேமுதிக சேர்ந்திருக்கிறது. முழுகிற கப்பலாம் இது. உன் பிஜேபி என்ன அப்படியே சும்மா அப்படியே மேலே போயினே கதா. ஏய், உங்களது டைட்டானிக் கப்பல் முழுகி போய் கடலுக்குள்ளே போச்சு. பலாயிரம் பேர் செத்துக்கிட்டோம். டைட்டானிக் படம் பார்த்தா டைட்டானிக் உண்மையாக டைட்டானிக் கப்பல் முழுகி போனதான் படமாக எடுத்துக்கிறான். இன்றைக்கி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி கப்பலிலே முழுகி போன டைட்டானிக் கப்பல் உங்களுக்கு எங்களை சொல்கிறான். அன்றைக்கே போய் அன்னை இந்திரா காந்தி கிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரெலாம் போய் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரெலாம் போய் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், திமுக என்கின்ற கப்பல் கடலிலே முழுகி கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. அன்னை இந்திரா காந்தி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா அன்னை இந்திரா காந்தி? அது அந்த திமுக என்ற கப்பல் கடலிலே முழுகிவிட்டால் அது நீர்மூழ்கி கப்பலாக மாற்றுகிற ஆற்றல் கலைஞருக்கு உண்டு. கலைஞர் அவள் லேசாக நினைக்காதீங்கன்னாங்க. ஆச்சா, அந்த மாதிரி கலைஞருடைய மகன் அவர். அப்படின்னா இந்திசை சவுந்தரராஜன் உலக அழகி உள்ளூர் கேள்வி இந்த கருங்குரங்கு, இந்த இந்திசை சவுந்தரராஜன் அது எம்எல்ஏனாலும் டெபாசிட் வாங்குறது இல்லை, அது எம்பினாலும் டெபாசிட் வாங்குறது இல்லை. ஏன்? இந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் நில்லு, டெபாசிட் வாங்க மாட்டேன். எம்எல்ஏ எலெக்ஷன் முடிஞ்சு சென்னை மாநகராட்சி தேர்தல் வரும்.
உங்கள் வீடு எங்கே இருக்குது? அங்கே கவுன்சிலர் இல்லை. கவுன்சிலர்னாலும் இந்திசை சவுந்தரராஜன் டெபாசிட் வாங்க அது வகான்னு பேசுது அந்த அம்மா. இது முழுகுக்கிற கப்பலாம் ஹாடாங்க. உங்கள்கிட்ட எந்த கட்சி வாக்கு வங்கிக்குது? ஏடிஎம்கே வாக்கு வங்கிகள்லாம் எழுந்துருச்சு. இப்போ அந்த பொம்பளை சசிகலா வேறு தனியாக நிற்க போகுது. ஒரு பக்கம் ஓபிஎஸ், அது எவ்வளோ பற்றி ஜெயலட்சுமியும் அவன் நான் ஜெயலலிதா பொண்ணு, ஜெயலலிதாக்கும் சோபன் பாப்புக்கும் நான் பிறந்தான்றான். அவன் ஏதோ ஒரு பக்கம் கிளம்புறான். பிஜேபிக்கு வாக்கு வங்கி இருக்குதா? சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடுவாங்களா? தலித் ஓட்டு போடுவாங்களா? அவனை சேர்த்துருக்கிற அந்த அன்புமணி பொறம்போக்கு பையன் ஒருத்தனை, அந்த எச்ச பொறிக்கு நாய், அவனுக்கு ஓட்டுக்குதா? அப்பாவே அடித்தவன், அம்மாவே அடித்தவன். அவன் பொண்டாட்டி சௌமியா அன்புமணி டாக்டர் ராமதாஸை தவடமாலே அடித்தான். வன்னியர் ஓட்டெல்லாம் திமுக பக்கம் தான். எனவே உங்களுக்கு வாக்கு வங்கியே இல்லை. இன்னைக்கு வாக்கு வங்கி இருக்கிற கட்சி எதுன்னு கேட்டால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. தேமுதிகவை அதிமுக எம்பி பதவி தரணும் கொடுக்கல. அதுக்கு என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி? தரேன்னு சொன்னேன். இப்போ சொன்னா பிப்ரவரி மாதம் பார்க்கலான்னு ஏமாத்திட்டார் இருந்தால். ஏன்னா ஏமாத்துறதுல எடப்பாடி பழனிசாமி பெரிய கேடி 420 420 840 எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுக்கு 10.5% கொடுக்குறேன்னு சொல்லி தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னால் சொல்லி எப்படி தேர்தல் திமுக ஜெயிச்சிரும், அடுத்து எவனா கோர்ட்டுக்கு போவான், தள்ளுபடி பண்ணுவான், பொய்ய சொல்லி வன்னியர்கிட்ட ஓட்டு வாங்கணும். அந்த அது அன்புமணியே பேசணும். எலெக்ஷனுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னால் 10.5 கொடுக்குறேன்னு பொய்ய சொல்லி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்புறமா கோர்ட்டுக்கு போனால் தள்ளுபடி ஆகிடும், நம்மளை ஏமாத்தனான்னு சொல்லி இதே அன்புமணி பேசினவன். இன்னைக்கு போய் அன்புமணி பிஜேபி எடப்பாடி பழனிசாமி குல்பிஎஸ் தப்பினுக்கிறான். ஏன்னா அவன் மேலே சிபிஐயில் கேஸ் இருக்குது. மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டு பண்ணதில் முறைகேடு பண்ணான்னு தூக்கி உள்ளே போட்டுருவான் அமித்ஷா. இவனை எல்லாம் திருட்டு பசங்களாம் ஒன்றா சேர்த்துக்கிறானு. எடப்பாடி பழனிசாமி, அந்த டிடி வைத்திருக்கிறேன், இந்த பிஎம்கே, இவனுங்கெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிறானு. இவனுங்க திமுக பார்த்து இவனுங்க கேலி கிண்டல் பேசி ஆடை இல்லாமல் போகிறார் ஸ்டாலின் தேர்தலுக்கு பிறகுன்னு இந்த ஆள் எடப்பாடி சொல்கிறான். யோ சசிகலா காலில் விழுந்த ஆளு நீ திமுக பற்றி பேசுகிறா, ஒன்று கோமணத்தோட ஓட்ட விடுவோம். எனவே திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சேர்ந்திருப்பது ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். எத்தனை தொகுதிகள் தலைவர் தளபதி அவர்கள் தேமுதிக தருகிறாரோ அத்தனை தொகுதிகளிலும் தேமுதிக வெற்றி பெறும். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக ஆதரவோடு சட்டமன்றத்துக்கு வருவார்கள். இணைந்து பணியாற்றுவோம். 2026 இரண்டாவது முறை தலைவர் தளபதி முதலமைச்சராக வரப்போகிறார். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வரப்போகிறார். திமுக அமைச்சரவை, திமுக தனிப்பெருமையான ஆட்சி அமைக்கும். எனவே அதிமுக கூட்டணி அடிபாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்குது. அவன் விஜய் பொறுக்கி பையன் குடிகார பொம்பளை பொறுக்கி அவனை திக்குப்ப தொட்டில் போட அவன் சீன்லே இல்லை. இப்போ போட்டியே டிஎம்கே என்டிஏ. தலைவர் என்ன சொல்ற பார்த்தீங்களா தளபதி அவர்கள்? போட்டி டிஎம்கே என்டிஏ, டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொல்லல அவர் தளபதி. திமுக அதிமுக தான் போட்டின்னு. அதிமுக என்ன சொல்றான்? அதிமுக திமுக தான் போட்டின்றான். ஆனா நம் தலைவர் தளபதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா டிஎம்கே என்டிஏ. ஏன்னா அதிமுக ஒரு கட்சி, அவன் அடிமை கட்சி. அவன் கழிவறை கழுவு பாத்ரூம் கழுவுறான் பிஜேபி கிட்ட போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுக. இப்போ அதிமுக கூட்டணியில் என்டிஏ, டிஎம்கேவா என்டிஏ, என்டிஏ தூக்கி காவால போட்டு திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இணைந்திருக்கிற தேமுதிக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளையும் நமதே, நாளை நமதே இல்லை, நாளையும் நமதே. ஏனென்றால் இன்றும் நமதே, நாளையும் நமதே. வாழ்க தலைவர் தளபதி, வாழ்க உதயநிதி. நன்றி, வணக்கம். அனைவரும் என்னுடைய குடியாத்த குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். வணக்கம்.